Hi guys, it's my 25th year birthday. It's a special day. பட் வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல். நானும் எல்லா பசங்களை மாதிரியுமே 25 வயசுக்குள்ளே செட்டில் ஆகலைன்னா நான் ஒரு ஃபெயிலியர்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாள் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கும் போதும் 25 வயசுக்குள்ளே எல்லாமே பண்ணுறேன்னு சொன்னியே என்ன பண்ணியிருக்க அப்படிங்கிற கேள்வி தினமும் என் மண்டைக்குள்ளே ஓடிட்டே தான் இருக்குது. அப்போ 25 வயசில் நம்ம ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகலாம் நம்ம ஒரு ஃபெயிலியரா? If you are a 25-year-old boy and struggle to find who you are, then this video is for you. 25 வயசாயும் இன்னும் உங்கள் அப்பா அம்மாவோட பேம்பரிங்கில் வாழ்றீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் அந்த பேம்பரிங்லேருந்து வெளியே வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். இட் கேன் பி எனி ஒர்க். நீங்கள் டெலிவரி ஏஜென்ட்டாக போங்க, இல்லை பெட்ரோல் பம்பில் வேலை செய்யுங்க, இல்லை வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங்கில் வீடியோ எடிட்டிங் பண்ணி கொடுங்க. ஐ டோன்ட் கேர் வாட் த ஒர்க் இஸ். You have to earn at least 20k per month because 20kக்கு கீழே இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் 20k is good enough to create a new lifestyle. World is actually a cruel place. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவோட பேம்பரிங்லேயே இருந்தீங்கன்னா வெளி உலகத்தில் என்ன நடக்குது, எப்படி வாழ போகிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ முதல்ல எவ்வளோ ஸ்மாலாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட இன்கமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செகண்ட், கெட் இன் ஷேப் பிரதர், கெட் இன் ஃபக்கிங் ஷேப். நான் உங்களை 6 பேக் கூட வைக்க சொல்ல. ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ட்ரெஸ்ஸில் ஃபிட் ஆகிற ஷேப்புக்கு வந்தீங்கன்னா கூட பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ மோர். பிலீவ் மீ, தட்ஸ் ட்ரூ. நான் இப்போ கெட் இன் ஷேப்னா இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. நான் உங்களை வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு 200 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, தினமும் ஜிம் போங்க, கார்டியோ பண்ணுங்கள், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல. நீங்கள் எப்போ சாப்பிட்றதோட கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க. டெய்லி ஒரு 5 to 6 eggs எடுத்துக்கோங்க. வீக்லி 3 times ஜிம் போங்க. மித்த டைமில் சும்மா கார்டியோ பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேட்மிண்டனோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கேம் விளாடுங்க. இதுவே போதும். இதை நீங்கள் 1 year பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபிசிக் வந்து ஃபிட் ஆயிரும். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் எனி 6 pack ஹியர். நீங்கள் ஜென்ரலாக அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஃபிட்டான ஃபிசிக்காவது வச்சுருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இன்கம்மை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நீ அடுத்து நம்ம ஃபிசிக்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தேர்ட் என்ன, நம்மளோட இன்கம்மை இனி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பார்க்கணும். ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஹை பேயிங் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க்கு போயிட்டு தினமும் ஒரு 2 to 3 hours அந்த ஹை பேயிங் ஸ்கில்ஸுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போட்டுட்டு வரும்போது டவுன் த பீரியட் ஒரு 1 yearலேயே உங்களால் ஹியூஜ் டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஸோ தட்ஸ் ஆல். 25 வயசாகி இனி அடுத்து எப்படி நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ண போகிறோம், எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க போகிறோம், இல்லை எப்படி நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோம்னு தெரியலனா இந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ்லேருந்தே ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இன்கம் சோர்ஸ் டெவலப் பண்ணுங்கள், நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் உங்களோட ஃபிசிக் ரெடி பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஹை பேயிங் ஸ்கில்ஸை நோக்கி உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க. ஸோ இப்போ 25 வயசு ஆனால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் 25 வயசில் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணியிருந்தா ஓகே, பட் இதுக்கப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஃபிக்ஸ் யுவர் லைஃப். பிகாஸ் லவ்ங்கிறது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் இன்னும் உங்களோட லைஃபையே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களையே பார்த்துக்க முடியாத நிலமையில் உங்களை நம்பி வர இன்னொருத்தவங்களை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். பண்ணியிருந்தா ஓகே, யூ போத் கேன் struggle and win through this, that's up to you. பட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செகண்ட், யாரோ ஏதோன்னு சொல்லிடுவாங்களோ மித்தவங்களோட வேலிடேஷனுக்கோசரம் வாழ்றதை தயவு செஞ்சு நிறுத்திடுங்க. தேவையே கிடையாது. 25 வயசில் எவன் நம்மளை பற்றி என்ன சொன்னாலும் கவலை கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பாருங்கள். ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஃபிக்ஸிங் யுவர் லைஃப். இப்போது உங்களோட பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், இல்லை வேறு யாராவது பர்த்டே பார்ட்டி வைக்கிறாங்க, பட் நீங்கள் வந்து ஷேப்புக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அங்கே சாப்பிட மாட்டேன்னா வேண்டான்னு சொல்லுங்கள். என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் வேண்டான்னு சொல்லுங்கள். உங்களை பற்றி நக்கல் அடிப்பாங்க, கிண்டல் அடிப்பாங்க, அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, வேண்டான்னு சொல்லுங்கள். பிகாஸ் ஒரே வருஷம் தான். அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நக்கல் அடிச்ச எல்லாரும் உங்களை பார்த்து எப்படி இதை பண்ணுன்னு கேட்க தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எதையுமே மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். மித்தவனை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இப்போ உங்களுக்கு கெட்டவன் சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டு, உங்கள் நல்லவன் சொல்கிறாங்களா சொல்லிட்டு போட்டு, எதையுமே மண்டைக்குள்ள ஏற்றிக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு லாக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு கோலை நோக்கி ஓடுறீங்களோ அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். மித்ததெல்லாம் காதல் இப்படி வாங்கி இப்படி விட்டுருங்க. தேர்ட் திங், திஸ் ஒன் இஸ் ஆக்சுவலி ப்ரூட்டல், பார்சியல் கமிட்மெண்ட். இப்போ என்னையே எடுத்துக்கோங்க. நான் வந்து மார்ச் எண்டு வரைக்கும், அதாவது மார்ச் என்ன சொல்ல முடியாது, பிப்ரவரி எண்டு வரைக்கும் வீடியோஸ் வந்து டக்குன்னு போட்டுட்டு இருந்தேன். பட் பிப்ரவரி டு ஏப்ரல் இந்த டைம் வரைக்கும் அப்படியே ஸ்லோ ஆகிட்டேன். ஸோ திஸ் ஷிட் இஸ் கால்ட் பார்சியல் கமிட்மெண்ட். இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் ப்ராசஸில் இருப்பீங்க, பட் உங்களோட டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். ஸோ நடுவில் உங்களோட மோட்டிவேஷன் லேக் ஆச்சுன்னா யூ வில் கொலாப்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்சியல் கமிட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க. ஒரு 6 to 8 months, மேக்ஸிமம் 1 year ஃபுல்லாக கமிட்மெண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு அங்கே கொஞ்ச நாள் எஃபர்ட் போகிறது மாதிரி ஒரு வாரம் ஜாலியாக இருக்கிறது, ஒரு 2 வாரம் நல்லா டயட் ஃபுட் சாப்பிடுவீங்க, மறுபடியும் அடுத்த 1 week போயிட்டு ஜங்க் சாப்பிடுவீங்க, மறுபடியும் அடுத்த 2 week இது பண்ணுவீங்க. அதெல்லாம் வேண்டாம். இஃப் யூ ஆர் கமிட்டட் டு இட், கிவ் யுவர் ஃபுல். 25-year-old என்ன பண்ணணும்னு சொன்னேன், 25-year-old என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நவ் 25-year-old ப்ரூட்டல் ஃபேக்ட்ஸை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகலன்னா உங்கள் வீட்லேயே உங்களோட பேர்டனாக பார்ப்பாங்க. ஈவன் இஃப் இட் இஸ் நாட் மை கேஸ், ஐ ஹவ் சீன் மெனி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கோ த்ரூ திஸ். அட் திஸ் ஸ்டேஜ் யூ ஆர் நாட் அ கிட் எனிமோர். யார் வந்து உங்களை பேம்பர் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. யூ ஹாவ் டு பி ஸ்ட்ராங். யூ ஹாவ் டு பி மென்டலி ஸ்ட்ராங். யூ ஹாவ் டு பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும்தான் உங்களோட ஒரே ஆப்ஷன். இந்த ஸ்டேஜில் உலகம் உங்களை கோமாளியாக தான் பார்க்கும். பட் அவங்க எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு யூ ஹாவ் டு டூ வாட் யூ ஹாவ் டு டூ. ஸோ இந்த ஃபேஸில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலான்னு தோணும். ஊராக போகலாம், ஜாலியாக சுற்றலாம், இருக்கிற காசு செலவு பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஏதோ ஒன்று படத்துக்கு போயிட்டு அப்படி தான் இருக்கலான்னு தோணும்.
பட் த ஃபேக்ட் இஸ் இப்படிலாம் இருந்தீங்கன்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சு பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இப்போ இந்த 25 வயசில் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்னென்ன ப்ரூட்டல் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த 25 இயர்ஸ் ஓல்ட் குமரேஷ், இந்த பையன், இவன் யார்? இந்த 25 வயசு பர்த்டேயில் நான் சக்ஸஸ்ஃபுல்லும் கிடையாது, அன்சக்ஸஸ்ஃபுல்லும் கிடையாது, பட் நான் யார்? ஸோ பேசிக்கலி ஒரு 25 இயர் ஓல்டுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிளாக நான் கேட்டிங்கன்னா கிடையாது. பட் டு ஹூஎவர் ஸ்ட்ரகிளிங் அட் 25 ஐ ஆம் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். என் வாழ்க்கையில் எவ்வளவோ அடி வாங்கிட்டேன். ஹேர் ஃபால், வெயிட் கெயின், ஹார்ட் பிரேக்ஸ், நான் நினச்ச எதையுமே நான் அச்சீவ் பண்ணல. ஸோ இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ். நான் எனக்கு அந்த ஹை பேயிங் ஸ்கில் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே எனக்கு யாரோ தூக்கி கொடுக்கல, யாரோ சொல்லி கொடுக்கல. இது எல்லாத்தையும் ஒவ்வொரு அடியாக வாங்கி நானாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த 25 வயசில் என் பாக்கெட்டில் 1 crore கிடையாது தான், நான் ஒத்துக்கிறேன். பட் ஐ ஹாவ் டெவலப்டு கேரக்டர் அண்ட் ஐ ஹாவ் டெவலப்டு கிரேட் மைண்ட் செட் அண்ட் ஐ எம் ஆக்சுவலி இன் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் இருந்துமே நான் எனக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நான் போய் வெளியே உட்காந்து அழுக போகிறது கிடையாது. எனக்கு இந்த உலகத்தை ஒரு க்ரூயல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வில்லனாக மாறுறதுக்கான எல்லா ஒரு ரைட்ஸும் இருந்துச்சு. பட் ஐ சூஸ் நாட் டு. இன்றைக்கி இந்த நாளில் எனக்கு கிளியராக கிளாரிட்டி இருக்குது. நான் அடுத்த 1 இயருக்கு என்ன பண்ணணும்னு, நான் என்ன பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் ஆகுவேன் அப்படிங்கிற கிளாரிட்டி எனக்கு இருக்குது. ஈவன் இன் திஸ் ப்ராசஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிவிட்டு, குழந்தைங்க கூட விளையாடிட்டு, என்னோடய செல்ஃப் லவ்வை நானே க்ரியேட் பண்ணிவிட்டு, என்னோடய செல்ஃப் பீஸை க்ரியேட் பண்ணிவிட்டு, யாரும் இல்லைனாலும் என்னால் இப்போ ஆலோனாக சர்வைவ் ஆக முடியும். சர்வை மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் என்னால் செரிஸ் பண்ணவும் முடியும். ஸோ போன வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த கேரக்டரோ இந்த மைண்ட் செட்டோ கிடையாது. ஐ ஹாவ் டெவலப்டு திஸ். இதுதான் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். யூ வில் பிகம் ஸ்ட்ராங்கர் பை இயர். அதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை ஐ எம் டெல்லிங் யூ ஹாவ் டு லாக் இன். ஸோ நவ் த கொஸ்டின் இஸ், am I successful then? Nope. I am in between. Actually, I am in the process. ஸோ மணி இல்லாமல் நான் இப்போ சொன்ன கேரக்டர் மைண்ட் செட் இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக? நோ. வெறும் கேரக்டர் மைண்ட் செட்டை வச்சுட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களை கிளைம் பண்ண முடியாது. வித் கேரக்டர் அண்ட் மைண்ட் செட் யூ ஆர் ஆக்சுவலி இன் த ப்ராசஸ், பட் யூ ஆர் நாட் அட் த டெஸ்டினேஷன். ஸோ நீங்கள் டெஸ்டினேஷன் அடையிற வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லும் கிடையாது, அன்சக்ஸஸ்ஃபுல்லும் கிடையாது. நீங்கள் இப்போ ப்ராசஸில் இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராசஸை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறது அவங்கவுங்களோட எஃபிஷியன்சிலையும் அவங்கவுங்களோட கமிட்மெண்ட்லேயும் தான் இருக்குது. ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. தினமும் ஷோ அப் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா தினமும் பண்ணுங்கள். ஒரு நாள் கூட விடாதீங்க. இப்போ நீங்கள் கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தினமும் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ப்ரைமரி டார்கெட்டாக இருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் மெஷரிங் மை சக்ஸஸ் த்ரூ மணி, yes, then I am not successful. But if you are measuring my success through character, through mindset, then I am a successful man. I have become a boy to man. I have choose the hardest part. I choose to suffer rather than sit alone and cry. எவ்வளவோ அடி வாங்கினேன், பட் ஸ்டில் ஐ எம் இன் த கேம். நான் போய் உட்காந்து அழுகலை. ஐ சூஸ் டு கண்டினியூ. நான் எங்கேயுமே குவிட் பண்ணுறதா இல்லை. ஸோ திஸ் இஸ் மை கேரக்டர் அண்ட் திஸ் இஸ் மை மைண்ட் செட். நான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது. எஸ், ஐ அக்ரி டு தட். பட் டவுன் த லைன், இஃப் ஐ கண்டினியூ இன் திஸ் பாத் வித்தவுட் குவிட்டிங், ஐ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ டு ஆல் மை 25-year-old ஃப்ரெண்ட்ஸ், வெதர் இட்ஸ் கேர்ள் ஆர் பாய், ஐ விஷ் யூ டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். இந்த ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டுருங்க. அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. யூ ஹேவ் டு லாக் இன் அண்ட் யூ ஹேவ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் கோல். நீங்கள் 26 சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், 27 சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம், ஏன் 37 கூட சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். பட் அன்டில் யூ குவிட், யூ ஆர் இன் த கேம் அண்ட் யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க.